ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் மந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது அத்தன்டிக்கான மெத்தட் கிடையாது. நான் எப்படி பண்ணுவேங்கிறத நான் காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை ½ அன் ஹவர் நம்ம ஊற வச்சுக்கிடணும். நான் 2½ கிளாஸ் எடுத்திருக்கேன். அது நல்லா ஊற வச்சுக்கிட்டோன்னா அரிசி கொஞ்சம் உதிரி உதிரியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுக்கிடணும். அப்புறம் ஒரு பிரியாணி ஆக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம மெயினே வந்து ஆலிவ் ஆயில் தான். ஆலிவ் ஆயில், அப்புறம் மல்லி, மிளகு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை அதை போட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் கேப்சிகத்தையும் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாயும் கேப்சிகமும் கொஞ்சம் வதங்கினா போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணணும். நிறைய பேர் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச மெத்தட் இது தான். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் அது நல்லா வதங்கி வரணும். வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிடலாம். பிரியாணிக்கு நம்ம சேர்த்துக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு அதுக்கு ஒரு முக்கால்வாசியாக தான் நம்ம சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி என்ன பண்ணணும், நம்ம அப்படியே போடக்கூடாது. நம்ம மிக்சியில் போட்டு ஒரு தடவை நம்ம அதில் அரைச்சிட்டு நல்லா அதில் எந்த ஒரு திப்பியாக இல்லாத அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிடணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா இஞ்சி வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கணும். ஒரிஜினல் மந்தியில் இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு ஆட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை அதில் எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றிட்டு அது நல்லா அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அந்த வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நம்ம வதக்கணும். அது நல்லா வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லது. நான் இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன். வெங்காயம் போடும்போதே உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேகும். அப்புறம் நம்ம வத்தப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். வத்தப்பொடிக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு மெயினே இதுதான், இந்த மந்தி மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகு, அப்புறம் மல்லி, சீரகம் எல்லாம் போட்டு நம்ம பொடியாக அரைக்கணும். சப்போஸ் அது நம்மக்கிட்ட இல்லைன்னாலும் கரம் மசாலான்னு சொல்லுவாங்க, அதுவும் ஆட் பண்ணலாம். இல்லை பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள்னு சொல்லுவாங்க, அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் மல்லிப்பொடி, சீரகப்பொடி அதுவும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பொடி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த பக்கம் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். அப்புறம் அடுத்த 5 மினிட்ஸ் இந்த பக்கம் மூடி வச்சுட்டு ஒரு கிளாஸ்க்கு 1½ கிளாஸ் தண்ணி அப்படிங்கிற கணக்குக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். 4 கிளாஸ் வரும். நான் கறி உள்ளே போட்டிருக்கறனால கொஞ்சம் கொதிக்க விடணும் அப்படிங்கிறனால ஒரு 4½ கிளாஸ் அப்படிங்கிற மணிக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் கொஞ்சம் ஒரு 80% நம்மளுக்கு வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டு நல்லா தம் போட்டுறணும். அந்த மேலே அரிசி வர்ற வரைக்கும் தான் அளவு, தம் போடுற அளவு. ஃபாலிங் பேப்பர் போட்டு நல்லா தம் போட்டுற வேண்டியதான். தோசைக்கல் எதுவுமே தேவையில்லை. லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் தம்மில் இருந்தால் போதும். அப்புறம் சிக்கன் மேக்னேஷனுக்கு நம்ம 1½ ஸ்பூன் மந்திப்பொடி, 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் சில்லி பொடி எடுத்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம லெமனும் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கிறோம். ஒரு 1/4 லெமன் போதும் அதுக்கு. நம்ம ஹாஃப் சிக்கன் தான் எடுத்துக்கிறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/4 லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம கெச்சப் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சோண்டு கெச்சப் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த சிக்கனில் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா நம்ம உள்ளே போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அதில் நமக்கு உள்ளேயும் நல்லா வேகும். சிக்கனை நம்ம மேக்னேட் பண்ணும்போது நல்லா அதில் நல்லா நமக்கு அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஏர் ஃப்ரையரில் நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பேப்பரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கீழே எந்த ஒரு நம்ம ஆயில் வெளியே வரும்போது கீழே எந்த இடத்துலையும் நமக்கு ஆகாது. அதனால் இந்த மாதிரி நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சுக்கிடணும். ஏர் ஃப்ரையரில் டைமிங் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு சைடு 50 மினிட்ஸும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு 50 மினிட்ஸும் வச்சா போதும். உடையில் நம்ம ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிடணும். அப்போ தான் கொஞ்சம் அதோட ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக கிடைக்கும். ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டால் போதும். இது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற தம்மில் போட்டுக்கிற மந்தி ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அப்போ ரெண்டுமே வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் அதோட இது செட் ஆகும். இப்போ
இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே கொஞ்சம் கேரட்டை துருவி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை வச்சுக்கிடணும். சிக்கனை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரியும் பாதாமியும் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து ஸ்மோக் பண்ண போகிறோம். அதில் ஸ்மோக் மீன்ஸ் நம்ம ஒரு சார்கோல் வச்சுட்டு அதில் வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆயிலில் இருக்கிற அந்த நெய் இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே அதில் ஊற்றி விட்டுட்டு அதோட ஸ்மோக்கோட அந்த டேஸ்ட் வந்து அதில் இறங்கும், நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அதில் ஃப்ளேவர் அதில் கிடைக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே நம்ம தம்மில் போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் வெளியே எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வெளியே எடுத்தால் ஒரு டேஸ்ட்டான சிக்கன் மந்தி ரெடி. சீரியஸாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மந்திக்கு எது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சிக்கன் கிரேவியா இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது இது தான். இதை வந்து மந்தி சட்னின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மந்தி சட்னி வந்து நம்ம மிக்சியில் போட்டால் அது நல்லா அரைஞ்சிரும், பிளெண்ட் ஆயிரும். அதனால் நமக்கு இந்த மாதிரி நம்ம இதில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கிட்டோம்னா, நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மின்ட் சட்னி வச்சு சூப்பராக அன்றைக்குள்ள மந்தியை நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ.